மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் குடிநீருக்காக ஒரு கிராமமே அல்லோல்படுகிறது. துளி குடிநீரை பெறுவதற்கு உயிரை பணயம் வைக்கும் கிராம மக்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தண்ணீர், இதனை பெறுவதற்கு நீண்ட நெடிய பயணம், உயிர் பயணம். பாலைவனம் ஒன்று காட்சியளிக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கை அடுத்த போரிச்சிவாடி கிராமத்தில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஒரு குடத்தில் பாதி தண்ணீரை பெறுவதற்கு அந்த கிராமத்து பெண்கள் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கின்றனர். நீண்ட தூரம் நடந்து சென்றும் தண்ணீர் அவர்களுக்கு எளிதில் கிடைத்தபாடில்லை. போரிச்சிவாடி மக்களின் நீராதாரமான கிணற்று நீர் இருப்பதற்கான ஆதாரம் துளியும் தென்படவில்லை. அந்த கிணற்றில் நீர் ஊற்றெடுக்கும் வரை பல மணி நேரம் காத்திருக்கும் பெண்கள் உயிரை பணயம் வைத்து ஆபத்தான முறையில் கிணற்றுக்குள் கயிற்றை கட்டி இறங்கி நீரை கொண்டு வருகின்றனர். உயிரை பணயம் வைத்து சேறுகிறந்த தண்ணீரை அரை குடத்தில் பிடிப்பதற்குள் நா வறண்டு அவர்கள் சோர்வாகி விடுகின்றனர். ஒரு நாளின் பெரும் பகுதியை அரைக்குடம் தண்ணீர் பிடிப்பதற்கே அப்பகுதி மக்கள் செலவிடுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கிணற்றில் இருந்து சேறுகிறந்த நீரை குடிப்பதால் உடல் நலம் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தின் உக்கிரம் தொடங்கும் முன்பே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் போரிச்சிவாடி கிராமத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் 8,80,00,000 ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் டேங்கர்கள் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக உள்ளது. அன்றாடம் நம்மை அறிந்தும் அறியாமலும் நாம் வீணாக்கும் தண்ணீருக்காக ஒரு கிராமமே உயிரை பணயம் வைத்து போராடுகிறது. தண்ணீரை நாடும் கிராம மக்களின் கண்ணீருக்கு விரைவில் விடை கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.